Taste the Daily. சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே பல்வேறு சங்கங்களை சார்ந்த 3000க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் தீயசக்தி திமுக அரசை கண்டித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தின் வாயிலாக சட்டத்துக்கு புறம்பாக இயங்கும் பைக் டாக்ஸிகளை தடை செய்ய வேண்டும், ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உடனடியாக உயர்த்த வேண்டும், ஓலா, ஊப்பர், ராபிடோ, போர்ட்டர் போன்ற நிறுவனங்களை முறைப்படுத்தி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், போக்குவரத்து காவல்துறை விதிக்கும் அநியாய ஆன்லைன் அபராதத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் என அனைவருக்கும் பல புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்று குற்றம் சாட்டினர். ஓலா, ஊபர், ராபிடோ பைக் டாக்ஸி அதை வச்சுக்கிட்டு எங்களோட தொழிலை ரொம்ப முடக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுநர் வாழ்வாதாரம் ரொம்ப கேவலமாக போகுது. அதை விட முக்கியமானது ஊபர்லையும் ராபிடோலையும் தனியாக அவங்களே ஒரு வண்டி போட்டு இவி வெஹிக்கிள் பச்சை கலர் வண்டியை போட்டு ஓட்டி வெளிமாநில ஓட்டுநர்களை லைசன்ஸு கூட இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாமல் அவங்கள வச்சு வண்டியில் இயக்கி தமிழ்நாட்டில் உள்ள ஓட்டுநர்களை வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தமிழக அரசு உடனடியாக அந்த இவி வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணணும். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள மேச்சேரி பிரிவில் செட்டிப்பட்டி மூங்கிலேரி ஏரிக்கு செல்லும் 60 அடி அகலமான நீர்வழிப்பாதையின் கரையை உடைத்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மலாவின் கணவர் முத்துக்குமாரால் பாதை அமைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஜேசிபி வாகனத்தை பயன்படுத்தி சில நபர்களுக்கு பாதைகள் அமைத்து கொடுக்கப்பட்டதை அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கண்டித்துள்ளனர். பாதையின் கரையை உடைக்காததால் நீர்வழி பாதையில் அதிகமான தண்ணீர் வந்தால் குடியிருப்புக்குள் வெள்ளம் புகும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பாதை அமைக்கும் இடத்தில் உள்ள ஆத்தூர் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.